வாங்குங்க, ரொம்ப ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காளான் கிரேவி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பூரி, சப்பாத்தி, சுடுசோறு எல்லாத்துக்குமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறிக்குழம்பு வைக்கிற பக்குவத்தில் நம்ம வைக்கலாம். அதுக்கு 50 கிராம் போல், அதாவது ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் எடுக்க போறீங்கன்னா பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். ஒரு 2 போல மட்டும் கிராம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பட்டை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு இந்த ஸ்பைசஸோட அளவு இவ்வளோ சேர்த்தா தான் நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காண்டி ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம். நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்ககிட்ட இருக்குன்னா பூண்டையும் இஞ்சியும் ஸ்கிப் பண்ணிருங்க. கொஞ்சமா பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி நல்லா கொலன்னு வர்றதுக்காண்டி கசகசா சேர்த்துக்கலாம். உங்கள்ட்ட கசகசா இல்லை அப்படின்னா ஒரு 5-6 முந்திரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா வந்து மையா வந்து இந்த அளவுக்கு வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். ஒரு 150 கிராம் போல மட்டும் காளான் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன். காளானை நல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பெரிய காளானா இருந்துச்சு அப்படின்னா குறுக்கால கட் பண்ணிட்டு அந்த கட் பண்ண ஒரு பீஸையும் வந்து 3 வந்து கட் பண்ணிக்கோங்க. அதாவது மொத்தமா வந்து பெரிய சைஸ் காளான் வந்து 6 பீஸா கட் பண்ணிக்கிடணும். இதே இது சின்ன காளானா இருந்துச்சு அப்படின்னா 4 பீஸ் வர்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா காளானையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வடச்சட்டி காயமும் கடலெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காயமும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காளானை சேர்த்துக்கலாம். காளான் வதங்க வந்து கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். இப்படி காளானை நம்ம முதைய வதக்குறனால உங்களுக்கு காளான் வந்து ரொம்ப வந்து ஹார்டா இல்லாம நல்லா சாஃப்ட் ஆயிரும். நம்ம சோறுல எடுத்து சாப்பிடும் போதும் வந்து நறுச்சுன்னு இல்லாம இருக்கும். பாருங்க, போட்டு கொஞ்ச நேரத்திலே நமக்கு காளான் வந்து தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் ஆக்காம ஒரு டம்ளர்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா தண்ணி எதுவுமே இல்லாம நமக்கு நல்லா வந்து எண்ணெயிலே வந்து வதங்க ஆரம்பிச்சிரும். தண்ணி எல்லாம் விட்டு எண்ணெயிலே வதங்க ஆரம்பிச்சோன்னா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. பாருங்க, இந்த ஸ்டேஜ் வரவும் நம்ம இதை வந்து தனியா வந்து ஒரு தட்டுக்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே வடச்சட்டியில எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காயவும் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல மசாலா பேஸ்ட் அதை வந்து சேர்த்துக்கலாம். இது நம்ம அப்படியே எல்லாமே வந்து பச்சையா போட்டிருக்கோம். அதனால நல்லா வந்து அந்த ஸ்மெல் எல்லாம் போற வரை நம்ம நல்லா வதக்கணும். பச்சை வாசம் போற வரை. இப்போ இது இங்கிட்டு வதங்கிட்டு இருக்கிற நேரத்துல 2 பழுத்த தக்காளி எடுத்து மிக்சி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்க, இங்கிட்டு நல்லா வந்து மசாலா வதங்கிட்டு இருக்கு. மசாலா நம்ம போட்டதை விட கலர் வந்து நல்லா டார்க்கா இருக்கும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல தக்காளி சேர்த்துக்கலாம். இப்ப தக்காளி எல்லாமே நமக்கு அந்த மசாலாவோட ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இங்கிட்டு இது வதங்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு சில் போல தேங்காய் எடுத்து மையா அரைச்சிட்டு வந்துட்டு தேங்காய் பால் வந்து கட்டியா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, நமக்கு தக்காளி சூப்பரா வந்து எண்ணெய் விட்டு வந்து வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க பூண்டும் இஞ்சியும் ஃபர்ஸ்ட் சேர்க்காம அரைச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு வதக்கிக்கோங்க. பாருங்க, நம்ம கசகசா எல்லாம் போட்டனால நமக்கு மசாலா வந்து எவ்வளவு திக்கா இருக்குன்னு பாத்தீங்களா. இப்ப இதோட மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். புளிக்குழம்பு பொடி போட்டுக்கலாம். ரெண்டையும் ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் ஊத்திக்கலாம். தேங்காய் பால் ஊத்திட்டு ஒரு தடவை கலந்துக்கோங்க. எந்த அளவு கெட்டியா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊத்திக்கலாம். பாருங்க, தண்ணி ஊத்தினதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு வந்து மசாலா வந்து கொஞ்சம் திக்கா இருக்கணும். நம்ம காளான் வதங்கி வரும்போது கொஞ்சமா காளான் தண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப நமக்கு நல்லா மசாலா பச்சை வாசம் போற வரை கொதிக்க விட வேண்டியதுதான். ஒரு 10 இருந்து 15 நிமிஷத்துக்குள்ளக்கையே நமக்கு நல்லா வந்து ஓரங்கள்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம தனியா வதக்கி வச்சிருந்தோம்ல காளான் அதை வந்து சேர்த்துக்கலாம். காளான் நம்மளுக்கு வதங்கும் போதும் நம்ம உப்பு போட்டுக்கிட்டோம். அதனால நீங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா மட்டும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா வந்து பாதி வெந்து வந்ததுக்கு அப்புறம் காளானை சேர்க்கறதுனால காளான் வந்து நறுச்சுன்னு இல்லாம நல்லா சாஃப்டா வந்து வெந்து வரும். உங்களுக்கு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சே வந்து கொதிக்க விட்டீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலயே வந்து நமக்கு சூப்பரா வந்து காளான் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.